வேலனோட அப்பா பயங்கர கோவமாக இருக்கார். அப்போது வேலன் சொல்கிறார், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தான் சக்தியை வீட்டை விட்டு வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்க. ஆனால் சக்தி இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. நான் சக்தியோடு தான் வாழ்வேன். நீங்கள் போயிட்டு சக்தியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய், என்ன ஏன்டா போக சொல்கிற? அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறேன், சும்மா போய் போய் என்ன கூட்டிட்டு வான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. இங்கே பாருப்பா, நீ மட்டும் போய் கூட்டிகிட்டு வரல, ஏன்னா நீ தான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க எல்லாரையும் வீட்டு வாசலில் பிடிச்சி தள்ளிவிட்ட. ஆனால் பண்ணது தப்பு நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன். ஆனால் நீங்கள் சக்திக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் தான் போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி அப்பா போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இல்லை, போய் தான் ஆகணும். நீங்கள் போய் சக்தியை கூட்டிகிட்டு வந்து என் கூட வாழ வைக்கணும். அப்படி மட்டும் நீங்கள் செய்யலை, நான் கண்டிப்பாக அப்படியே உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா சரி வேலா, நான் போகிறேன், நான் போயிட்டு சக்தியை நான் கூட்டிகிட்டு வரேன், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. சக்தி, அவங்க பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து போகிறாரு சிவபதி. போயிட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டோன்னே சொல்கிறாரு, இங்கே வாங்க, சீக்கிரம் கிளம்பு, பொட்டியெல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிம்மா சரி, நீ போ, சீக்கிரம் போ சக்தி, நீ போயிட்டு தேவையான எல்லாமே எடுத்து வை, அவரே வந்து கூப்பிட்ருக்காரு, அன்னைக்கு கோவப்படாத, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் சிவபதி சொல்கிறாரு, நான் சொன்னது மீனாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன். மீனா, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா என்னப்பா சொல்கிற, என்னையாப்பா வர சொல்கிற, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நீ தான் வரணும், நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்கள் பட்ட தப்புக்கு நான் என்னப்பா பண்ணுவேன், என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேட்கணும், புரியுதா, போ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சக்தியோட அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே சக்தி பார்க்குறாங்க, என்ன நம்மளை கூப்பிட வந்தால் மீனாவை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசலை. சக்தி அப்படியே சிவபதியே பார்க்குறாங்க. சிவபதி பயங்கர கோவமாக